الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا نبينا مولانا محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ومن الناس من يشتري لهو الحديث ليضل عن سبيل الله بغير علم ويتخذها هزوا أولئك لهم عذاب مهين. وقال نبينا عليه الصلاة والسلام من حسن إسلام المرء تركه ما لا يعنيه أو كما قال عليه الصلاة والسلام. கண்ணியத்திற்கும் மரியாதைக்கும் உரிய பெரியோர்களே, சகோதரர்களே, தாய்மார்களே, அளவிலா கருணையும் நிகரிலா கிருபையும் கொண்ட எல்லாம் அல்ல அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த மனித குலத்திற்கு ஏராளமான அருட்கொடைகளை, எண்ணற்ற நியாமத்துகளை வாரி வழங்கி, இந்த நியாமத்துகளையும் இந்த அருட்கொடைகளையும் இந்த மனிதகுலம் நல்ல முறையிலே பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். அவற்றை எந்த காரணத்தை கொண்டும் வீண் விரயம் செய்துவிடக் கூடாது என்றெல்லாம் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு சில சட்டத்திட்டங்களையும் சில வரையறைகளையும் வகுத்து தந்து, உங்களுடைய ஆயுட்காலமோ அல்லது உங்களுடைய வாழ்க்கையின் ஒரு பகுதியோ அல்லது உங்களுடைய நேரமோ அல்லது உங்களுடைய செல்வமோ உங்களுடைய திறமையோ உங்களுடைய எனர்ஜியோ உங்களுடைய சக்தியோ உங்களுடைய ஆற்றலோ எதுவுமே இம்மி அளவுக்கு கூட வீண் விரயமாவதற்கு, பயனில்லாமல் அவற்றை கழிப்பதற்கு அல்லது பயனற்ற வழிகளிலே அவற்றை உபயோகிப்பதற்கு உங்களுக்கு எந்த விதத்திலும் அனுமதி இல்லை என்ற ஒரு விதியோடு தான், நியதியோடு தான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த மனித குலத்திற்கு ஆற்றலையும் அறிவையும் திறமையையும் சக்தியையும் வழங்கினான். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த மனித குலத்திற்கு வழங்கிய ஆற்றலையும் திறமையையும் நல்ல வழிகளில் என்றால், ஒன்று மனிதனுக்கு மறுமையில் பயன்படக்கூடிய நல்ல வழியாக இருக்க வேண்டும், அல்லது குறைந்தபட்சம் உலகத்திற்கு பயன்படக்கூடிய நல்ல வழியாக இருக்க வேண்டும். மனிதன் செய்யக்கூடிய எந்த முயற்சியும், அவன் செலவழிக்கக்கூடிய எந்த ஒரு நேரமும், அவன் செலவழிக்கக்கூடிய அவனுடைய ஆற்றலும் திறமையும் ஒன்று அவனுடைய மறுமைக்காக பயன்பட வேண்டும், அல்லது அவனுடைய உலக வாழ்க்கைக்காக பயன்பட வேண்டும். இரண்டுக்குமே பயன்படாமல், மறுமைக்கு பயன்படாமல் உலக வாழ்க்கைக்கு பயன்படாமல் ஒரு மனிதன் தன்னுடைய திறமையையோ தன்னுடைய ஆற்றலையோ தன்னுடைய நேரத்தையோ தன்னுடைய சக்தியையோ அவன் விரயமாக்குவானேயானால், உலகத்திற்கும் பயன்படாமல் மறுமைக்கும் பயன்படாமல் அவன் வீணாக்குவானேயானால், நிச்சயமாக அவன் அல்லாஹ்வுடைய பார்வையிலே ஷைத்தானுடைய அடிவரடியாக மாறிவிடுகின்றான் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எச்சரிக்கின்றான். ஒரு இறை வசனத்தில் அல்லாஹ் சொல்கின்றான், இன்னல் முபத்திரீன கானு மின் இஹ்வானி ஷைத்தான். நிச்சயமாக தங்களுடைய ஆற்றலையோ தங்களுடைய திறமையையோ தங்களுடைய செல்வத்தையோ தங்களுடைய நேரத்தையோ எந்த வகைக்கும் பயனில்லாமல், உலகத்திற்கும் பயனில்லாமல் மறுமைக்கும் பயனில்லாமல் வீணாக்கக்கூடியவர்கள், வீணடிக்கக்கூடியவர்கள் கானு மின் இஹ்வானி ஷயாத்தீன், ஷைத்தான்களுடைய சகோதரர்கள் என்று ரப்பல் ஆலமீன் எச்சரிக்கின்றான் அவர்களை. அருமை சகோதரர்களே, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு உலக வாழ்க்கையிலே சில நேரங்களை கொடுத்திருக்கின்றான், சில செல்வங்களை கொடுத்திருக்கின்றான், சில ஆற்றல்களை திறமைகளை வழங்கியிருக்கிறான் என்றால் இவை அனைத்துமே அல்லாஹ்வால் நமக்கு வழங்கப்பட்ட அமானா. இவை அனைத்துமே அல்லாஹ் நமக்கு சொற்ப காலத்திற்காக கொடுத்திருக்கக்கூடிய அமானிதங்கள். இந்த அமானிதங்களை நாம் மிஸ்யூஸ் செய்வோமேனால், வீணாக பயன்படுத்துவோமேனால், அல்ல தவறாக பயன்படுத்துவோமேனால், அல்ல எதற்கும் பயனில்லாமல் வீண் விரயம் செய்வோமேனால், நிச்சயமாக நம்முடைய ஒவ்வொரு நேரம் வினாடிக்கும் நம்முடைய வாழ்க்கையில் வீணாக விரயமான தேவையில்லாமல் பயன்படுத்தப்பட்ட ஒவ்வொரு வினாடிக்கும் மறுமையிலே அல்லாஹ்விடத்தில் பதில் சொல்லியாக வேண்டும்.
நாம் வீணடித்த ஒவ்வொரு சக்திக்கும் ஒவ்வொரு ஆற்றலுக்கும் அல்லாஹ்விடத்தில் பதில் சொல்லியாக வேண்டும் என்ற ஒரு நிபந்தனையோடு தான் அல்லாஹ் இந்த பூமிக்கு நம்மை அனுப்பி வைத்தான். அந்த வகையிலே சகோதரர்களே, மற்ற முஸ்லிம் அல்லாத மக்களுக்கு இந்த விஷயத்திலே எப்படி எல்லா விஷயத்திலும் முஸ்லிம் அல்லாத மக்களுக்கு முஸ்லிம்கள் முன்னோடியாக முன்மாதிரியாக திகழ வேண்டுமோ அதுபோன்று இந்த அமானிதத்தை பாதுகாக்கக்கூடிய விஷயத்திலே அல்லாஹ் நமக்கு கொடுத்த ஆற்றலும் சக்தியும் நம்முடைய திறமையும் நம்முடைய நேரமும் நம்முடைய செல்வமும் அல்லாஹ்வால் வழங்கப்பட்ட அமானிதம். இந்த அமானிதத்தை நாம் வீண்விரயம் செய்துவிடக் கூடாது என்ற விஷயத்திலே முஸ்லிம் மக்கள் மற்ற முஸ்லிம் அல்லாத மக்களுக்கு சகோதரர்களே முன்மாதிரியாகவும் முன்னோடியாகவும் திகழ கடமைப்பட்டிருக்கின்றார்கள். இதை பற்றி தான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறையிலே பல்வேறு இடங்களிலே சொல்லி காட்டுகின்றான். அதாவது மனிதன் இன்றைக்கு வாழ்க்கையிலே பெரும்பாலான நேரத்தை அவனுக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கொடுத்திருக்கிற மிகப்பெரிய நியாமத் என்னவென்றால் ஒரு மனிதனுக்கு ஓய்வு நேரம் என்பது. ஏனென்றால் ஓய்வே இல்லாமல் கஷ்டப்பட்டுக் கொண்டிருக்கிறார்களே, எப்ப பார்த்தாலும் பிஸி ஷெட்யூல், எப்ப பார்த்தாலும் வேலை பளுவாக இருக்கக்கூடிய ஓய்வே இல்லாதவர்களிடத்தில் போய் கேட்டு பாருங்கள், அவர்களுக்கு தெரியும் ஓய்வுடைய அருமை என்னவென்று. ஓய்வு என்பது அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒரு மனிதனுக்கு வழங்கிய மிகப்பெரிய நியாமத். இந்த நியாமத்தை பற்றி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், நியாமத்தானி கஸீரன் மினன் நாஸி மக்பூனுன் அன்ஹுமா. இரண்டு அருட்கொடைகள் இருக்கின்றன, இரண்டு நியாமத்துகள் இருக்கின்றன. பெரும்பாலான மனிதர்கள் அந்த நியாமத்துடைய விஷயத்திலே அசட்டையாக இருக்கின்றார்கள். அந்த நியாமத்தை ஒரு பொருட்டாக மதிப்பதில்லை, நினைப்பதில்லை. அது எவ்வளவு பெரிய அருட்கொடை என்று அதனுடைய மகத்துவத்தை உணர்வதில்லை. பெரும்பாலான மக்கள் அந்த இரண்டு நியாமத்தை பற்றி கவலைப்படுவதும் கிடையாது, அது எவ்வளவு பெரிய பாக்கியம் என்று அதனுடைய அருமையை உணர்வதும் கிடையாது. அது என்ன தெரியுமா? அர்-ராஹத்து வஸ்-ஸிஹத் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள். ஒன்றே அவருக்கு கிடைக்கக்கூடிய ஓய்வு, இன்னொன்று அல்லாஹ் அவருக்கு வழங்கி இருக்கக்கூடிய உடல் ஆரோக்கியம். இந்த ஓய்வும் உடல் ஆரோக்கியமும் எவ்வளவு பெரிய அருட்கொடை, எவ்வளவு பெரிய நியாமத் என்றால் கஸீரன் மினன் நாஸி மக்பூனுன் அன்ஹுமா. பெரும்பாலான மக்கள் அதனுடைய மகத்துவத்தை விளங்காமல் இருக்கிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எச்சரிக்கிறார்கள். ஓய்வும் அருட்கொடை, அதே நேரத்தில் உடல் ஆரோக்கியம் அருட்கொடை. இந்த ஓய்வை சகோதரர்களே ஒரு மூமின் அவர் கஷ்டப்பட்டு சிரமப்பட்டு அவருடைய பிஸியா இருக்கக்கூடிய மற்ற நேரங்கள் எல்லாம் அவர் அல்லாஹ்வுடைய மார்க்கத்திற்காக கஷ்டப்பட்டு அல்லது அவருடைய மறுமைக்காக கஷ்டப்பட்டு அல்லது குறைந்தபட்சம் அவருடைய உலகத்திற்காக கஷ்டப்பட்டு அவருக்கு கிடைக்கக்கூடிய ஓய்வை ஓய்வாக பயன்படுத்துவாரேனால் இந்த ஓய்வையும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இபாதத்தாக வழிபாடாக எழுதுகின்றான். ஒரு சிரமப்படுகிறார், கஷ்டப்படுகின்றார், அல்லாஹ்வுடைய மார்க்கத்துக்காக சிரமப்படுகின்றார், தன்னுடைய மறுமை வெற்றிக்காக கஷ்டப்படுகின்றார், அல்ல குறைந்தபட்ச தன்னுடைய உலக வாழ்க்கையின் வெற்றிக்காக கஷ்டப்படுகின்றார். கஷ்டப்பட்டு விட்டு அவர் எடுக்கக்கூடிய ஓய்வு இருக்கின்றது, அந்த ஓய்வு மிகப்பெரிய இபாதத்திலே சேரும். இமாம் கஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி எழுதுகின்றார்கள், யஹ்யா உலுமுத்தீனிலே ஒரு மூமின் அல்லாஹ்வுக்கு பயந்து வியாபாரம் செய்கின்றார், ஹலால் ஹராம் பார்த்து வியாபாரம் செய்கின்றார், கஷ்டப்பட்டு வியாபாரம் செய்கின்றார், யாரையும் ஏமாற்றாமல் வியாபாரத்தில் போய் பேசாமல் அல்லாஹ்வுக்கு மாற்றமான காரியங்கள் ஈடுபட்டு விடாமல் வட்டி வாங்காமல் வட்டி கொடுக்காமல் முழுக்க முழுக்க ஹலாலான முறையில் வியாபாரம் செய்துவிட்டு அந்த வியாபாரத்தில் வரக்கூடிய லாபத்தை கணக்கு பார்த்து அந்த பணத்தை எண்ணுவாரேனால் இது தஸ்பீஹை கணக்கிடுவதற்கு ஒப்பானது. அந்த வியாபாரத்தில் ஈடுபட்டு விட்டு ஹலாலான வியாபாரத்தை தேடிவிட்டு அதற்கு பிறகு ஓய்வெடுத்து தூங்குவாரேனால் அவர் அல்லாஹ்வுடைய பாதையில ஜிஹாத் செய்துவிட்டு ஓய்வெடுக்கின்றாரே, அந்த ஓய்வுக்கு அல்லாஹ் என்ன நன்மை தருகின்றானோ அது போன்ற நன்மை தருகின்றான். யார்? ஒரு ஹலாலான வியாபாரம் செய்யக்கூடிய ஒரு வியாபாரியுடைய ஓய்வுக்கு. ஆக அல்லாஹ்வுடைய மார்க்கம் பாருங்கள் சகோதரர்களே, மனிதனுடைய வாழ்க்கையை எப்படி தர்பியத்துப்படுத்துகின்றது. எந்த ஒரு சிறிய நேரமும் சிறிய வினாடியும் கூட வீண் விரயம் ஆகிவிடக் கூடாது என்ற விஷயத்திலே. ஆனால் இன்றைக்கு முஸ்லிம்களாகிய நாம் தான் ஓய்வை முறையாக பயன்படுத்தாமல் அல்லாஹ் கொடுத்த மிகப்பெரிய நியாமத்தை முறையாக அதை அனுபவிக்க தெரியாமல் நாம் நம்முடைய நியாமத்துகளை அல்லாஹ் கொடுத்த அருட்கொடைகளை நம்முடைய ஓய்வு நேரத்தையும் அல்லது மற்ற நேரங்களையும் எத்தனையோ விஷயங்களை வீண் விரயம் செய்து கொண்டிருக்கிறோம், பாழடித்துக் கொண்டிருக்கின்றோம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒரு வசனத்தில் சொல்கின்றான், சூரத்துல் ஃபுர்கானிலே 6வது அத்தியாயத்திலே 6வது வசனத்திலே, வமினன் நாஸி மை யஷ்தரி லஹுல் ஹதீஸ். மனிதர்கள் சில பேர் இருக்கின்றார்கள், மை யஷ்தரி லஹுல் ஹதீஸ், வீண் பேச்சுக்களை விலைக்கு வாங்குகிறார்கள். வீண் பேச்சுக்களை, இந்த லஹுல் ஹதீஸ் என்ற இந்த வார்த்தையிலே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒட்டுமொத்த வீண் விரயத்தையும் அடக்கிவிட்டான். எதெல்லாம் பயனற்ற விஷயங்களோ, எவையெல்லாம் தேவையற்ற விஷயங்களோ, எவையெல்லாம் மனிதனுடைய வாழ்க்கைக்கு உலகத்திற்கும் ஆகரத்திற்கும் தேவையில்லாத விஷயங்களோ அந்த அத்தனை விஷயங்களையும் அல்லாஹ் லஹுல் ஹதீஸ் என்ற வார்த்தைகள் ஒப்பிட்டு அடக்கிவிட்டான். சொல்கின்றான், வீணான விஷயங்களை விலை கொடுத்து வாங்குவார்கள். அது அவர்கள் ஓய்வு நேரத்திலே கழிக்கக்கூடிய டிவி பார்ப்பதாக இருந்தாலும் சரி,
அல்லது டிவியில சினிமா, ஆடல், பாடல் போன்ற ஹராமான விஷயங்களை பார்ப்பதாக இருந்தாலும் சரி, அல்லது டிவியிலே கிரிக்கெட் போன்ற பாழா போன விஷயங்களை தன்னுடைய வாழ்க்கையும் பாழாடுத்து மற்றவர்களுடைய வாழ்க்கையும் பாழடிக்கக்கூடிய கிரிக்கெட் போன்ற வீணான விஷயங்களாக இருந்தாலும் சரி, எதையெல்லாம் அவர்கள் விலை கொடுத்து வாங்குகிறார்களோ இப்படிப்பட்ட வீணான விஷயங்கள், இவையெல்லாம் தேவையற்ற விஷயங்களை விலைக்கு வாங்கி கொண்ட பாவிகள் ஆவார்கள் இவர்கள். அல்லாஹ் எச்சரிக்கின்றான். தேவையற்ற வீணான விஷயங்களை விலைக்கு வாங்கி கொண்ட பாவிகள். எதற்காக? லியுதில்ல அன் சபீலில்லாஹ். இவர்கள் தங்களையும் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை விட்டு தடுத்து மற்றவர்களையும் அல்லாஹ்வுடைய பாதையை விட்டு தடுக்கக்கூடிய பாவிகள். எதற்காக இந்த மாதிரி வீண் விஷயங்களை வாங்குறாங்க? இப்படி வீணான விஷயங்களை ஒருவன் உதாரணமாக ஒரு ஐவேளை தொழுகையாளியாக இருந்தாலும் சரி, அவர் தன்னுடைய கிரிக்கெட் மேட்சை பார்க்க வேண்டும் என்பதற்காக கிரிக்கெட்டில் உட்கார்ந்து விட்டால் அவருடைய தொழுகையும் நாசமா போய்விடும், அவருடைய இபாதத்து நாசமா போய்விடும், அவருடைய வீட்டு சூழலும் பாழாகிவிடும், குழந்தைகளுடைய இபாதத்தும் பாழாகிவிடும். தந்தையா உட்கார்ந்து டிவி பார்த்தால், கிரிக்கெட் பார்த்தால் பிள்ளை எப்படி தொழுவார்கள்? தந்தையும் பிள்ளை உட்கார்ந்து கிரிக்கெட் பார்த்தால் வீட்டில் பெண்கள் எப்படி தொழுவார்கள்? அவருடைய அல்லாஹ்வுடைய இபாதத் பாழாகிவிடும், அவருடைய தக்வா பாழாகிவிடும். அந்த வீட்டினுடைய இஸ்லாமிக் அட்மாஸ்பியர் என்று சொல்லக்கூடிய நல்லதொரு இஸ்லாமிய சூழ்நிலையும் அங்கே நாசமாகிவிடும். லியுதில்ல அன் சபீலில்லாஹ். அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை விட்டு மக்களை வழிகெடுப்பதற்காக தன்னையும் மற்றவர்களையும். எதனால செய்றாங்க? பிகைர் இல்ம். எந்த அறிவும் இல்லாமல். இதெல்லாம் எவ்வளவு பெரிய பாவம், எவ்வளவு பெரிய தவறு என்ற எந்த அறிவும் இல்லாமல் தேவையற்ற விஷயங்களை விலைக்கு வாங்கி கொண்டு எத்தஹிதஹா ஹுஸ்வா. சரி, அந்த தேவையற்ற விஷயங்களை வைத்து ஏதாவது பயனடைகின்றார்களா என்றால் இவர்களுக்கு எந்த பயனும் கிடையாது. அதை ஒரு கேலிக்கூத்தாகத்தான் கருதி விட்டு செல்கிறார்கள். இன்றைக்கு இந்த ஹதீஸுக்கு முதல் உதாரணமாக இருப்பதாக இருந்தால் இன்றைக்கு கிரிக்கெட் மேட்சுகளை, விளையாட்டுகளை எடுத்துக்கொள்ளலாம். அருமை சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய தீனுல் இஸ்லாம் விளையாட்டுகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கின்றது, விளையாட சொல்லி ஆர்வம் ஊட்டுகின்றது. எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களுக்கு வில்லெறியக்கூடிய கலையை கற்றுக் கொடுக்க சொன்னார்கள். கற்றுக் கொடுத்து விட்டு சொன்னார்கள், இது ஒரு மிகப்பெரிய ஜிஹாத் என்று சொன்னார்கள். வில்லெறியும் கலையை கற்றுக்கொள்ளுங்கள், அதற்கு சிறந்த இபாதத் என்று வலியுறுத்தினார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதே போன்று நீச்சல் அடிப்பது அது மிகச்சிறந்த இபாதத் என்று சொன்னார்கள். காரணம் என்ன? நீச்சல் அடிப்பதால் என்ன இபாதத்து? நீச்சல் அடிக்கிறனால் அங்கே சஜிதா ஏற்படுகிறதா, ருக்கு ஏற்படுகிறதா, தஸ்பீஹ் ஏற்படுகிறதா? இல்லை. அந்த நீச்சல் என்ற ஒரு விளையாட்டினால் இவனுடைய உடல்நிலை பாதுகாக்கப்படுகிறது, இவனுடைய ஆரோக்கியம் பாதுகாக்கப்படுகின்றது, இவனுக்கு பிசிக்கல் உடல்நிலை பிசிக்கல் ரீதியாக இவனுக்கு நல்ல ஆரோக்கியம் ஏற்படுகிறது. அதன் மூலமாக இவன் அல்லாஹ்வுடைய மார்க்கத்திற்கு அல்ல குறைந்தபட்சம் தன்னுடைய இம்மை மறுமை வாழ்க்கைக்காக பயன்படுத்திக் கொள்வான் அந்த ஆற்றலை. அதனால் நீச்சலை ஒரு இபாதத் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நீச்சல் கற்றுக் கொடுங்கள் என்று ஒரு ஹதீஸ்ல வருகின்றது, புகாரியுடைய ஹதீஸ்ல வருகின்றது. ஒரு முறை ஈத் நாள் என்று, பெருநாள் தினத்தன்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மஸ்ஜித் நபவியினுடைய ஒரு பகுதியிலேயே கருப்பினத்தை சார்ந்த நீக்ரோ மக்கள் மல்யுத்த போட்டியில் ஈடுபட்டுக் கொண்டிருந்தார்கள். பெருநாள் தினத்தன்று மல்யுத்த விளையாட்டு, சஹாபாக்கள் மல்யுத்த விளையாட்டு விளையாடி கொண்டிருக்கிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை நின்று ரசித்து வேடிக்கை பார்த்துக் கொண்டிருந்தார்கள். அவருடைய மனைவி அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா வீட்டை விட்டு வந்தார்கள். வந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பார்க்கறாங்கன்னு பார்த்தா அங்கே மல்யுத்தம் வீரர்கள் விளையாடி கொண்டிருக்கிறார்கள். அதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்க்கிறார் என்றவுடன் அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா பெருமானாருடைய தோள் மீது தலையை வைத்து சாய்ந்தவாறு அவர்களும் அந்த விளையாட்டை ரசிக்கின்றார்கள். சிறிது நேரம் சென்றது, தங்களுடைய நேரம் முடிந்து விட்டது என்றவுடன் தன்னுடைய மனைவியை பார்த்து கேட்கிறார்கள், போதுமா இன்னும் கொஞ்சம் பார்க்கணுமா? அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா யார சொல்ல இன்னும் கொஞ்சம் பார்க்கணும். அப்படியே நின்று தன்னுடைய மனைவி தன் தோள் மீது தலையை வைத்து சாய்ந்து நின்று அந்த மல்யுத்த விளையாட்டை பார்ப்பதற்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உதவியாக இருந்தார்கள், உற்சாகப்படுத்தினார்கள். எதற்காக சொல்றேன் என்றால் அல்லாஹ்வுடைய தீனுல் இஸ்லாம் கண்மூடித்தனமான மார்க்கம் அல்ல. மனிதர்களை நீங்கள் எல்லாம் விளையாடக்கூடாது, எந்த விதமான போட்டியிலையும் கலந்து கூடாது, நீங்க எல்லாம் சாமியார்களாக இருக்க வேண்டும், அல்ல நீங்க எல்லாம் முற்றும் திறந்த முனிவர்களாக ஆகிவிட வேண்டும் என்றெல்லாம் இஸ்லாம் சொல்லவில்லை. எது மனிதனுக்கு தேவையோ, எது மனிதனுக்கு பயன்படுமோ அதையெல்லாம் இபாதத் வழிபாடு என்று சொல்லக்கூடிய ஒரே மார்க்கம் அல்லாஹ்வுடைய தீனுல் இஸ்லாம் மட்டும்தான். அந்த அடிப்படையில் தான் விளையாட்டையும் உடல் பயிற்சிகளையும் இஸ்லாம் ஆர்வம் ஊட்டுகிறது. எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல் மூமினுல் கவிய்யு கைரும் மினல் மூமினி ضعீஃப். இரண்டு மூமின்கள் இருக்கின்றார்கள், இரண்டு மூமின். இதுல யார் சிறந்த மூமின்? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், அல் மூமினுல் கவிய்யு, ஒரு உடல் திரகாத்திரமான ஒரு ஆரோக்கியமான மூமின், கைரு மினல் மூமினி ضعீஃப், பலகீனமான உடல் பலகீனமான மூமினை விட சிறந்தவர். ரசூலுல்லாஹி சொன்னாங்க. ரெண்டு மூமின்ல யார் சிறந்தவர்? ஒருத்தர் நல்ல ஆரோக்கியமா இருக்காரு, நல்ல திரகாத்திரமா இருக்கிறாரு, இப்படிப்பட்டவர் தான் சிறந்தவர். யாரை விட பலகீனமா நோஞ்சானா இருக்கிறாரு அவரை விட இவர் தான் சிறந்தவர். ரசூலுல்லாஹி சொன்னாங்க. உடல் ஆரோக்கியத்திற்கும் உடல் வலிமைக்கும் பிசிக்கல் ரீதியாகவும் பயன் தரக்கூடிய எல்லா விதமான விளையாட்டுகளையும் எல்லா விதமான ஆரோக்கியமான செயல்களையும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வலியுறுத்தினார்கள், உற்சாகப்படுத்தினார்கள். ஆனால் இன்றைக்கு கிரிக்கெட் என்ற பெயரிலே நடக்கக்கூடிய வீண் விரயங்கள், மனிதனை முட்டாளாக்கி சோம்பேறியாக்கக்கூடிய விளையாட்டு,
மனிதனுடைய ஈமானை பாழடிக்கக்கூடிய விளையாட்டு, மனிதனுடைய தக்வா இபாதத்தை பாழடிக்கக்கூடிய விளையாட்டு. இந்த விளையாட்டினால் மனிதனுக்கு ஏற்படக்கூடிய வினைகள் என்ன, அவனுக்கு ஏற்படக்கூடிய பாதிப்புகள் என்ன, கொஞ்சம் நஞ்சமல்ல சொல்லி மாள்வதற்கு. அவனுடைய ஈமானையும் இழந்து, அவனுடைய தக்வாவையும் இழந்து, அவனுடைய இறையச்சத்தையும் இழந்து, அவன் ஒட்டுமொத்தமா இன்னைக்கு பார்க்கிறோம் விளையாட்டு என்ற நிலையை மீறி, கிரிக்கெட் என்பது விளையாட்டு என்ற நிலையை மீறி விளையாட்டு என்ற நிலையை தாண்டி இன்று அது ஒரு பட்டவர்த்தனமான பச்சையான கொச்சையான ஐயாமுல் ஜாஹிலியாவில் இருந்த அனைத்து அசிங்கமான வியாபாரங்களும் இன்று கிரிக்கெட்டுக்குள் நுழைந்து விட்டன. அன்றைய காலத்திலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபியா அனுப்பப்படுவதற்கு முன்பாக ஐயாமுல் ஜாஹிலியாவில் ஒரு கெட்ட பழக்கம் இருந்தது. என்ன பழக்கம்? மனிதர்களை சந்தையில நிற்க வைத்து விலை பேசுவார்கள், ஏலம் பேசுவார்கள். மனிதர்களை சந்தையில நிற்க வைத்து ஏலம் விடுவார்கள். இவர் என்னைக்கு விலைக்கு வாங்குகிறீர்கள்? ஒருத்தர் 5 ரூபாய் தரங்குவாரு, ஒருத்தர் 10 ரூபாய் தரங்குவாரு, ஒருத்தர் 500 ரூபாய் 1000 ரூபாய் விலையை கூட்டிக் கொண்டு செல்வார்கள். யார் அதிகமான விலைக்கு கேட்கிறாரோ அவரை அந்த மனிதர் தான் அவரை அடிமையாக ஆக்கி விலைக்கு வாங்கி செல்வார். அந்த கேடுகட்ட அடிமை தொழிலை இன்று இந்த ஐபிஎல் கிரிக்கெட் இன்று உயிர்ப்பித்துக் கொண்டிருக்கின்றது. சாதாரண மனிதர்கள் அல்ல, மிக கௌரவமான விளையாட்டு வீரர், மிக கம்பீரமான விளையாட்டு வீரர், மிக சிறந்த விளையாட்டு வீரர், இவர் அப்படிப்பட்டவர் இப்படிப்பட்டவர், வல்லவர் நல்லவர், நாடும் போற்றக்கூடியவர் என்றெல்லாம் போற்றக்கூடிய ஒரு விளையாட்டு வீரரை கேவலமாக அடிமைகளை போட்டு நிறுத்தி வைத்து ஏலம் பேசக்கூடிய பெரிய பெரிய பண முதலைகள் ஏலம் பேசக்கூடிய அளவுக்கு எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் ஒழித்து கட்டப்பட்ட அடிமை தொழில் முறை, அடிமைகளை விலைக்கு வாங்கக்கூடிய முறை, மனிதர்களை ஏலம் விடக்கூடிய முறை இன்றைக்கு இந்த ஐபிஎல் கிரிக்கெட் மூலமாக மறுபடியும் உயிர்ப்பிக்கப்படுகின்றது. அது மட்டுமல்ல, சரி எவனோ ஒரு பணக்காரன் ஏலம் எடுக்கிறான், இந்த பைத்தியக்காரன் ஏலம் போறான், இவனுக்கு எதை பத்தி கவலை இல்லை, இவன் நமக்கு இவ்வளவு கேவலமா நம்மள ஆடு மாடுல ஏலம் எடுக்கிற மாதிரி ஏலம் எடுக்கிறாங்களே அதை பத்தில இவனுக்கு கவலை இல்லை. இவனுக்கு தேவை பணம். இந்த விளையாட்டு வீரனை பொறுத்தவரை இவனுக்கு தேவை பணம், ஆடம்பரமான வாழ்க்கை, சொகுசான வாழ்க்கை, அவ்வளவுதான். அது எந்த வழியில வந்தா நமக்கு என்ன, நம்மள ஏலம் எடுத்தா என்ன, விலைக்கே வித்தா என்ன, அதை பத்தி இவனுக்கு கவலை இல்லை. ஆக அவன் ஏலம் எடுக்கிறான், இவன் ஏலம் போகிறான், அது அவர்களுக்கு நடக்கக்கூடிய ஹராமான காரியம் நடந்து விட்டு போகட்டும் என்று இருந்தால் சகோதரர்களே, எந்த அளவுக்கு சமுதாய மக்களை பாழடிக்கிறார்கள் என்றால் இந்த கிரிக்கெட்டை நடத்துவதை, குறிப்பா இந்த ஐபிஎல் கிரிக்கெட்டை நடத்துவதே எப்பொழுது என்றால் வேறு எந்த விளையாட்டுகளும் இல்லாத நேரமாக தேர்ந்தெடுக்கின்றார்கள். இந்த மார்ச் மாசம் ஏப்ரல் மாசத்திலே வேறு எந்த விளையாட்டுகளும் இந்த மார்ச் ஏப்ரலில் நடத்தப்படாத காரணமே என்ன? இது மாணவர்கள் வருங்கால சந்ததியினருடைய பரீட்சை நேரம். இது ஒவ்வொரு இளைஞனுடைய வருங்காலத்தை எதிர்காலத்தை தீர்மானிக்கக்கூடிய நேரம். இது ஒவ்வொரு இளைஞனுடைய திறமையை நிரூபிக்கக்கூடிய நேரம். இது அவன் காலம் பூரா படித்த படிப்பை அவனுடைய திறமையை நிரூபித்து அவனுடைய ஃபியூச்சரை ஷைன் ஆக்கிக் கொள்ள வேண்டும் என்றால், அவனுடைய எதிர்காலத்தை வருங்காலத்தை ஒளிமயமாக்கிக் கொள்ள வேண்டும் என்றால் இந்த 2 மாதம் முக்கியமான மாதம் என்பதனால் தான் வேறு எந்த விளையாட்டுகளும் நடத்தப்படுவதில்லை மார்ச் ஏப்ரலிலே. அந்த பருவத்தை பயன்படுத்தி இளைஞர்களுடைய மாணவர்களுடைய படிப்பை கெடுக்கக்கூடிய அளவுக்கு இந்த ஐபிஎல் போட்டிகள் நடத்தப்படுகிறது என்றால், இப்படிப்பட்ட கேடுகட்ட பொருளாதார பண முதலைகளுக்கு இந்த அரசாங்கம் வக்காலத்து வாங்கி கொண்டிருக்கின்றது. ஐபிஎல் கிரிக்கெட் நடத்துவதற்கு எத்தனை கோடி சேவை, எத்தனை கோடி செலவானாலும் சரி அதை நாங்கள் பொறுப்பேற்றுக் கொள்கிறோம் என்று அரசாங்கமே பாதுகாப்பு கொடுப்பதென்ன, பாதுகாப்பு ஏற்பாடு செய்வதென்ன, வரக்கூடிய மக்களுக்கு தண்ணீர் வசதி செய்வதென்ன, ஆகக்கூடிய செலவுகளுக்கு ஏற்பாடு செய்வதென்ன, எத்தனையோ மக்கள் குடிப்பதற்கு தண்ணி இல்லாமல் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இந்த ஐபிஎல் நடக்கக்கூடிய நேரத்தில் எல்லா விதமான ஏற்பாட்டையும் அரசாங்கம் செய்து கொடுக்கின்றது. எப்படிப்பட்ட விளையாட்டு? வருங்கால சந்ததியினர்கள், ஒரு இளைஞன் தன்னுடைய எதிர்காலத்தை தீர்மானிக்கக்கூடிய பருவம் இந்த மார்ச் ஏப்ரல் மாதம். ஒரு இளைஞன் தன்னுடைய வருங்காலத்தை எப்படி தீர்மானிப்பது, கடந்த காலத்தில் தான் பயின்ற அந்த கல்வியை எப்படி அந்த திறமையை நிரூபிப்பது என்று யோசித்து அவனுடைய திறமையை நிரூபிக்க வேண்டிய நேரத்தில் அவனுடைய திறமையை நிரூபிக்க விடாமல் அவனுடைய வருங்காலத்தை சீரழிக்கக்கூடிய ஒரு சூழ்ச்சி திட்டத்திற்கு அரசாங்கமே துணை போவதுதான் கேவலத்திலும் கேவலம். அருமை சகோதரர்களே, இந்த ஐபிஎல் கிரிக்கெட் என்பது எவ்வளவு கேவலமான விளையாட்டு என்றால், ஒரு காலத்தில் ஒரு விளையாட்டாக மட்டும் இருந்தது. கிரிக்கெட் என்பது ஒரு விளையாட்டாக இருந்தது, பிறகு சூதாட்டமாக மாறியது. சரி, சூதாட்டம் அவர்களுக்குள் நடக்கிறது, ஏதோ பொதுமக்கள் நம்ம உட்கார்ந்து கொஞ்ச நேரம் கிரிக்கெட் பார்க்கலாமா, அந்த விளையாடுறதை பார்க்கலாமா, நம்ம என்ன சூதாட்டமா ஆடுறோம், பந்தயமா கட்டுறோம், ஏதோ ஓய்வு நேரத்தில் கொஞ்ச நேரம் உட்கார்ந்து பார்க்கலாம் என்று சொன்னால் சகோதரர்களே, அதிலும் அந்த ஆபாசத்தை கலந்து விட்டு அந்த சேர் டீலர்ஸ் என்று சொல்லக்கூடிய, அந்த சேர் லீடர்ஸ் என்று சொல்லக்கூடிய அந்த பெண்களை அரைகுறை ஆடையோடு அவருடைய தொப்புளையும் தொடையையும் காட்டி ஆடவிட்டு அந்த கிரிக்கெட்டையும் ஆபாசமாக ஆக்கி வியாபாரமாக்கி விட்டார்கள். எதற்காக சொல்கிறேன் என்றால், இவ்வளவு கேவலமான இந்த கிரிக்கெட்டை முஸ்லிம்கள் எப்படி உயிரை கொடுத்து பார்க்கிறார்கள், அதுதான் இங்க நாம் சிந்திக்க வேண்டிய விஷயம். எவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்து பார்க்கின்றார்கள். ஐவேளை தொழுகையாளியாக இருக்கட்டும், ஆஜியாரா இருக்கட்டும், அஜத்துமாரா இருக்கட்டும், இந்த முசீபத்து பிடிச்ச கிரிக்கெட் வந்து விட்டால் தொழுகையை மறைக்கிறார்கள், இபாதத்தை மறைக்கின்றார்கள். வீட்டு குழந்தைகளுடைய படிப்பை பற்றி கவலை இல்லை, படிப்பு பாழாகிற ஆபத்து கவலை இல்லை, பெண்களுடைய ஒழுக்கம் கெட்டு போகிறது அதை பற்றி கவலை இல்லை. தங்கள் வீட்டில் இளம் பெண்கள் இப்படி அசிங்கமா ஆடுகிறாளே, கையில பேப்பரை வச்சுக்கிட்டு ஆடுறாளே, இந்த அசிங்கமான ஆட்டத்தை நம்முடைய வீட்டு பிள்ளைகள் பார்க்கின்றனவே அதை பற்றி கவலை இல்லை. எனக்கு இந்த கிரிக்கெட்டை பார்க்க வேண்டும்.
ஆகவே அருமை சகோதரர்களே, இது அல்லாஹ்விடத்தில் எவ்வளவு பெரிய குற்றம், எவ்வளவு பெரிய பாவம். நாம் எத்தனை விஷயங்களை பாழாக்கி கொண்டிருக்கிறோம். நம்முடைய நேரத்தை பாழாக்குகின்றோம், நம்முடைய ஆற்றலை பாழாக்குகின்றோம், அல்லாஹ் நமக்கு கொடுத்த செல்வத்தை பாழாக்குகின்றோம், நல்ல ஒரு இஸ்லாமிக் அட்மாஸ்பியரை பாழாக்குகின்றோம், நம்முடைய வீட்டில் உள்ள பிள்ளைகளுடைய ஈமானை தக்வாவை பாழாக்குகின்றோம், வீட்டில் பெண்களுடைய இபாதத்தை பாழாக்குகின்றோம். ஒரு பெருங்கொண்ட இஸ்லாமிய என்விரான்மெண்ட்டையே நாம் சிதைத்து சின்னாபின்னப்படுத்திக் கொண்டிருக்கிறோம் இந்த ஐபிஎல் கிரிக்கெட்டை பார்ப்பதன் மூலமாக. அன்பு சகோதரர்களே, இது வியாபாரிகள் அவர்கள் வியாபாரத்திற்காக எவ்வளவு கீழ்த்தரமான இறங்குவார்கள். இந்த வியாபாரத்தை ஏலம் எடுக்கக்கூடிய பெரிய பெரிய பண முதலெல்லாம் யார் என்று பார்த்தால் கேடுகட்ட வியாபாரம் செய்யக்கூடியவர்கள். சாராய கடை ஓனர், சாராயம் தயாரிக்கக்கூடிய அதிபர், சாராய மில்லுக்கு சாராய ஃபேக்டரிக்கு ஓனரா இருக்கக்கூடியவர். விஜய் மல்லையா போன்று, அம்பானியை போன்று பெரிய பெரிய பண முதலைகள் தான் இதை ஏலம் எடுக்கின்றன. அது எவ்வளவு பணம், இந்தியா போன்ற ஏழை நாட்டுக்கு எவ்வளவு பணம் பொருள்கின்ற சகோதரர்களே. ஒரு டீம், புனா என்ற ஒரு டீம் எடுத்திருக்கிறார்கள், 1700 கோடிக்கு விலைக்கு எடுத்திருக்கிறார்கள். அந்த டீமுடைய விலை, புனா என்று சொல்ல, புனா ஊர் பேரில் எடுக்கப்பட்ட அந்த டீமுக்கு. எதற்கு சொல்கிறேன் என்றால், எவ்வளவு பெரிய வீண் விரயம் இது, எவ்வளவு கேவலம். இதை முஸ்லிம்கள் ஆதரிக்கலாமா? மற்ற இந்தியா என்பது கேடுகட்ட கலாச்சாரம் நிரம்பிவிட்டது. அந்நிய ஊடுருவலின் காரணமாக, அந்நிய கலாச்சாரத்தின் ஊடுருவல் காரணமாக, அந்நிய பொருளாதாரங்கள் இந்தியாவிலே முதலீடு செய்வதன் காரணமாக இந்தியாவுடைய கலாச்சாரம் என்றைக்கு கேடுகட்டு போக ஆரம்பித்து விட்டது, என்றைக்கு சீரழிய ஆரம்பித்து விட்டது. இந்த சீரழிவுக்கு முஸ்லிம்களும் ஆளாகலாமா என்பதுதான் என்னுடைய கேள்வி. இப்படிப்பட்ட ஆபாசமான விளையாட்டுக்கு முஸ்லிம்கள் உடந்தையாகலாமா, ஆளாகலாமா? இவர்கள் தங்களுடைய ஆகரத்தை, தங்களுடைய அழிவை, தங்களுடைய மறுமையை அழித்துக் கொண்டு, தங்களுடைய ஆகரத்தை அழித்துக் கொண்டு, தங்களுடைய தக்வாவை அழித்துக் கொண்டு, தங்களுடைய அல்லாஹ் ரசூல் பற்றி சிந்தனை அழித்துக் கொண்டு இவர்களும் இந்த ஆபாசமான கிரிக்கெட்டிலே, இந்த ஐபிஎல் கிரிக்கெட்டிலே தங்களை ஈடுபடுத்தலாமா? இதை பற்றி யோசிக்கலாமா? இதை பற்றி பேசலாமா? இதை பார்ப்பதில் குறியாக கொள்ளலாமா என்பதுதான் இங்கே நாம் சிந்திக்க வேண்டிய விஷயம். இது என்ன பெரிய வேதனை என்னவென்றால், எத்தனை வியாபாரிகள் தொழுகை போவதற்கு கடை அடைக்க மாட்டாங்க. தொழுகைக்கு போவதற்கு கடை அடைக்கிறது இல்ல, கடையில் ஆள் இல்லை என்ற காரணத்துக்காக தொழுகைக்கு போக மாட்டார்கள். அப்படிப்பட்டவர்கள் கூட ஐபிஎல் கிரிக்கெட் கடையை அடைச்சிட்டு வீட்டில் போய் கிரிக்கெட் பாக்குறாங்க. அதுலயா ஒரு வகையில மார்வாடியாவது கையில் எடுத்துக்கலாம். ஏன்னு சொன்னா அவன் வீட்டில் உள்ள டிவியை கொண்டு கடையில கொண்டு வந்து டிவியை பாக்குறான், வியாபாரத்தை பாத்துக்கிறான், ஹராமையும் பாத்துக்கிறான். நம்மளுக்கு வியாபாரத்தை விட்டுட்டு வீட்டில் போய் டிவி பாக்குறாங்க. ஏன்னா ஐபிஎல் கிரிக்கெட், அதனால கடையை மூடிட்டு ஆஜியார் சீக்கிரம் போயிட்டார் வீட்டுக்கு, கிரிக்கெட் பார்க்கணுமா. இதை ஒரு பாவமாகவே நினைப்பதில்லை. ஏன்னா கிரிக்கெட் தானே ஹசரத், விளையாட்டு தானே ஹசரத். யார் சொன்னது விளையாட்டு என்று? அதெல்லாம் மலையேறி விட்டது விளையாட்டாக இருந்தது. இன்று அது ஹராமான ஒரு ஃபோர்ஜரியான ஒரு பித்தலாட்டமான ஒரு சூதாட்ட வியாபாரமா மாறிவிட்டது. அதை பார்ப்பதே ஹராம். அது எல்லா ஆபாசங்களும் அதில் அரங்கேறி விட்டன. அருமை சகோதரர்களே, எம்பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான உதாரணத்தை கேளுங்கள், ஒரு அற்புதமான உபதேசத்தை கேளுங்கள். ஹுஸ்னி மரை இஸ்லாமில் மரை தர்க்குஹு மாலா யானிஹி. ஒரு மனிதன் நல்ல அழகான மூமின் என்பதற்கு அடையாளம் என்ன தெரியுமா? ஒரு மூமின் நல்ல மூமின் என்பதற்கு அடையாளம் என்ன தெரியுமா? தர்க்குஹு மாலா யானிஹி, அவனுக்கு பயன் தராத விஷயங்களை விட்டொழிக்க வேண்டும். குறைஞ்சபட்சம் உலகத்துக்காவது பயன் தரணும். அது கிரிக்கெட் பார்க்கறனால இவருடைய உலகத்துக்கு என்ன பிரயோஜனம்? அந்த ஐபிஎல் பார்க்கறனால இவருடைய உலகத்துக்கு என்ன பிரயோஜனம்? இவருடைய ஆகரத்துக்கு என்ன பிரயோஜனம்? ஆகரத்துக்கு பிரயோஜனம் இல்ல, அது கன்ஃபார்ம் ஆகி போச்சு. உலகத்துக்கு ஏதாவது பிரயோஜனம் இருக்குதா? எம்பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஒரு மூமினுடைய நற்குணங்களில் அழகான குணங்களில் ஒன்று என்ன தெரியுமா? ஒரு மூமின் அவருக்கு பயன் தராத விஷயங்களை விட்டொழிக்க வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இன்னொரு வசனத்தை சொல்கிறான், வல்லதீன லா யஷ்ஹதுன ஸுர் வ இதா மர்ரு பில்லஹவி மர்ரு கிராமா. உண்மையான மூமின்கள் யார் தெரியுமா? அவர்கள் வீணான விஷயங்களில் ஈடுபட மாட்டார்கள். அருவருக்கத்தக்க காரியங்களை பார்த்தால் அதை விட்டு அழகாக ஒதுங்கி விடுவார்கள். அவர்களுக்கு பயன் தராத அருவருக்கத்தக்க காரியங்களை பார்த்தால் அதை விட்டு அழகாக ஒதுங்கி விடுவார்கள். இன்னொரு வசனத்தில் சூரத்துல் மூமினிலே அல்லாஹ் சொல்கின்றான், வல்லதீன ஹும் அனில் லஹவி முஅரிதூன். மேலும் உண்மையான மூமின்கள் எப்படிப்பட்டவர்கள் என்றால் வீணான விஷயங்களை விட்டு முற்றாக ஒழித்து விடுவார்கள். வீணான விஷயங்களை முற்றாக ஒழித்து விடுவார்கள். இவர்கள் தான் உண்மையான மூமின்கள் அல்லாஹ் சொல்கின்றான். ஆகவே அன்புக்குரிய சகோதரர்களே, நமக்கு அல்லாஹ் கொடுத்த ஓய்வு என்பது மிகப்பெரிய நியாமத். உடல் ஆரோக்கியம் என்பது மிகப்பெரிய அருட்கொடை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மாதிரி கஸீர மினன் நாஸி மகமூன் அன்ஹுமா, அந்த ஓய்வை பற்றியும் ஆரோக்கியத்தை பற்றியும் பெரும்பாலான மக்கள் ஒரு அருட்கொடையாவே நினைக்கிறதில்லை, ஒரு பெரிய புண்ணியமாவே நினைக்கிறதில்லை என்று ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. பாருங்க, அந்த விஷயம் இன்றைக்கு ஈடேறி கொண்டிருக்கிறது, நடந்து கொண்டிருக்கிறது. நாம் ஒரு ஓய்வை ஒரு பொருட்டாக நினைக்கிறது கிடையாது, அல்லாஹ் கொடுத்த நியாமத்தா நினைக்கிறது கிடையாது. நம்முடைய பார்வை அல்லாஹ்வுடைய நியாமத், நமக்கு ஓய்வு அல்லாஹ்வுடைய நியாமத், நாம் ஓய்வு எடுத்து தூங்குவதும் அல்லாஹ்வுடைய நியாமத். இந்த நியாமத்துகளை நாம் பாழாக்கி வீணாக்கி இந்த கிரிக்கெட் என்ற மோசமான விஷயத்தில் ஈடுபடுத்தி விடுவோமேனால் இந்த ஒவ்வொரு வினாடிக்கும் நாளை மறுமையில அல்லாஹ்ட்ட பதில் சொல்லி ஆக வேண்டும். இல்ல நான் மட்டும் பாழாகவில்லை சகோதரர்களே, நம்முடைய குடும்பம், நம்முடைய குழந்தை, நம்முடைய மனைவி, மக்கள் அத்தனை பேருடைய தக்வாவை பாழாக்கி கொண்டிருக்கின்றோம்.
ஓ அப்ப ஐபிஎல் கிரிக்கெட் படத்தை பார்க்கிறது மட்டும் தான் பிரச்சனையா? மத்த கிரிக்கெட் பார்க்கலாமா? மத்த மேட்ச் பார்க்கலாமா? மத்த விளையாட்டுகளை பார்க்கலாமா? சகோதரர்களே, இஸ்லாத்தை பொறுத்தவரையிலே விளையாட்டை விளையாடத்தான் சொல்கின்றது, விளையாடுவதைத்தான் அங்கீகரிக்கின்றது, உற்சாகப்படுத்துகின்றது. அல்லாஹ்வுடைய தீன் இஸ்லாம் விளையாடி உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தை வளர்த்துக் கொள்ளுங்கள், உடல் பயிற்சி செய்து உங்களுடைய ஆரோக்கியத்தை பெருக்கிக் கொள்ளுங்கள், எக்ஸசைஸ் பண்ணி உங்களுடைய பிசிக்கல் ரீதியா உங்களுடைய தெம்பை வளர்த்துக் கொள்ளுங்கள், ஆற்றலை வளர்த்துக் கொள்ளுங்கள். இதைத்தான் இஸ்லாம் சொல்கிறதே தவிர மற்றவர்கள் விளையாடுவதை வேடிக்கை பார்த்து நேரத்தை வீணாக்காதீர்கள். வேடிக்கை எப்பொழுது பார்க்கலாம்? அதன் பார்ப்பதன் மூலமாக உங்களுக்குள் உற்சாகம் ஏற்பட்டு நீங்களும் அது போன்று விளையாட வேண்டும். ஃபுட்பால் மேட்சை பார்க்கிறீங்களா? பார்க்கலாம். எப்பொழுது? நானும் ஒரு ஃபுட்பால் விளையாட வேண்டும், நானும் அது போன்ற ஒரு நல்ல விளையாட்டை விளையாடி என்னுடைய உடலை ஆரோக்கியமாக வைத்துக் கொள்ள வேண்டும். அந்த ஆசையும் கிடையாது, அந்த எண்ணமும் கிடையாது. நாம் என்ன நேரம் போகிறோம், டைம் பாஸ், என்டர்டைன்மெண்ட். அதுக்கு நான் ஃபுட்பால் மேட்சை பார்க்கணும், அதுக்கு டென்னிஸை பார்க்கணும், அதுக்கு கிரிக்கெட்டை பார்க்கணும் என்றால் சகோதரர்களே, அவை அனைத்தும் லஹ்வுல் ஹதீஸ். அல்லாஹ் சொல்கின்றான், வீணான விஷயங்கள். இந்த வீணான விஷயங்களை விலை கொடுத்து வாங்குபவனை விட கெட்ட பாவி யாரும் இருக்க முடியாது. ஆகவே அன்புக்குரிய சகோதரர்களே, முஸ்லிம்கள் இந்த விஷயத்தில் நாம் முன்மாதிரியாக இருக்க வேண்டும். மற்றவர்களுக்கு இந்த இது போன்ற ஐபிஎல் என்ற ஆபாசமான கிரிக்கெட்டாக இருந்தாலும் சரி, அல்லது மற்ற கிரிக்கெட்டுகள் மனிதனுடைய நேரத்தையும் மனிதனுடைய ஓய்வையும் மனிதனுடைய ஆற்றலையும் பாழடிக்கக்கூடிய வீணடிக்கக்கூடிய விளையாட்டுகளாக இருந்தாலும் சரி, இந்த விளையாட்டுகள் எல்லாம் பார்ப்பதை தவிர்த்து நாம் எப்படி உடற்பயிற்சி செய்யலாமா, நம்முடைய உடலை வளர்த்துக் கொள்ளலாமா, காலையில பீச்சுக்கு போறதையோ, வாக்கிங் போறதையோ, எக்ஸசைஸ் பண்றதையோ, ஜிம்முக்கு போறதையோ, உடல் ஆரோக்கியத்தை வளர்த்துக் கொள்வதையோ இஸ்லாம் அங்கீகரிக்கின்றது, ஆதரிக்கின்றது, உற்சாகப்படுத்துகின்றது. இதெல்லாம் தவறு கிடையாது. மாறாக நம்முடைய நேரங்களை வீணாக்குவது, வீண் விரயம் செய்வது, இதைத்தான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வன்மையாக கண்டிக்கின்றான். குறிப்பாக நம் வீட்டில் உள்ள பெரியோர்கள் இந்த விஷயத்தில் கவனமாக இருந்தால்தான் குழந்தைகளுடைய விஷயத்தில் கவனமாக இருந்து குழந்தைகளும் படிப்பிலும் அவருடைய பரீட்சையிலும் அவருடைய எக்ஸாமிலும் கவனம் செலுத்த முடியும். இதை விட்டுட்டு இன்னைக்கு பொருளாதாரத்தை ரீதியாக இந்தியாவிலே பணம் மட்டும் வந்தா போதும், வேற கலாச்சாரம் எக்கேடு கெட்டாலும் பரவாயில்லை, கல்ச்சரல் எந்த நாசமா போனாலும் பரவாயில்லை, மனிதனுடைய இறையாண்மை எக்கேடு கெட்டு போனாலும் பரவாயில்லை, பணம் வந்து குவிந்தால் போதும் என்ற கேடுகட்ட கொள்கையை வகுத்துக் கொண்ட ஆட்சியாளர்கள் இன்னைக்கு உலகளாவிய ரீதியிலே எல்லா விதமான பொருளாதார மேம்பாட்டுக்கு முக்கியத்துவம் கொடுத்துதான் இது போன்ற அனாச்சாரங்களை இந்தியாவுக்குள் அனுமதித்து பிள்ளைகளுடைய படிப்பு கெட்டாலும் பரவாயில்லை, அவருடைய கல்வி கெட்டாலும் பரவாயில்லை, அவருடைய எக்ஸாம் கெட்டாலும் பரவாயில்லை, இந்தியாவுக்கு வருமானம் வேண்டும். நீ பணக்காரனா இருந்தால் போதும், ஒழுக்கமுடையவனா இருக்கணும் அவசியம் கிடையாது, நல்ல அதவுள்ளவனா இருக்கணும் அவசியம் கிடையாது, நல்ல இறையச்சத்தோடு இருக்கணும் அவசியம் கிடையாது, உனக்கு பணத்தை மட்டும் கொடுத்துறேன் என்ற ஒரு மோசமான கொள்கையை தான் இன்று ஆட்சியாளர் வகுத்துக் கொண்டு இது போன்ற கலாச்சாரத்தையும் மனிதனுடைய சக்தியையும் மனிதனுடைய ஆற்றலையும் வீணடிக்கக்கூடிய இந்த கிரிக்கெட் போன்றவைகளுக்கு அரசாங்கம் ஒத்துழைத்துக் கொண்டிருக்கின்றது. ஆக அன்புக்குரிய சகோதரர்களே, இது போன்ற விஷயங்களை நாம் கவனமாக இருக்க வேண்டும். இந்த கிரிக்கெட் விஷயங்களை ஒதுக்கி தள்ளி நம்முடைய பிள்ளைகளை ஆக்கப்பூர்வமான விஷயங்களை பயன்படுத்த வேண்டும். குறிப்பாக வரக்கூடிய இந்த சம்மர் வெக்கேஷனிலே, கோடைக்கால விடுமுறைகளிலே நம்முடைய பிள்ளைகளை ஆக்கப்பூர்வமான விளையாட்டுகளை சேர்த்து விடுங்கள், அறிவுபூர்வமான நிகழ்ச்சிகளை சேர்த்து விடுங்கள். அவருடைய நேரங்கள் வீணாகி விடாமல் கண்ட இடங்களில் அலைந்து கண்ட நட்புகளை சேர்த்துக் கொண்டு அவருடைய எதிர்காலமே பாழாகி போவதற்கு பல நேரங்களிலே நட்பு கூட காரணமாக இருக்கின்றது. அந்த மாதிரி கண்ட நட்போடு அவர்களை பழக விட்டு விடாமல், கண்ட நண்பர்களோடு பழகி விடாமல் நம்முடைய பிள்ளைகளை கண்காணித்து நாமும் ஒழுக்கமாக இருந்து நம்முடைய பிள்ளைகளையும் ஒழுக்கம் உள்ளவர்களாக உருவாக்க வேண்டியது ஒவ்வொரு பெற்றோருடைய மிகப்பெரிய அமானிதம், அல்லாஹ் கொடுத்த அமானிதம். அந்த அமானியத்தை நிறைவேற்றக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தருவானாக. இந்த விளையாட்டுகளை தேவையில்லாத வீண் விரயமான விளையாட்டுகளை விட்டொழித்து ஆக்கப்பூர்வமான இஸ்லாம் அனுமதித்த உடற்பயிற்சிகளிலும் இஸ்லாம் அனுமதித்த விளையாட்டுகளிலும் ஈடுபடக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு தந்தருள்வானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.